இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கயல் தொடர பார்த்துட்டு வர ரசிகர்கள் இப்போ கேக்குற ஒரே கேள்வி, மூர்த்தி சீரியல்ல இருக்காரா இல்லையா அப்படின்றதுதான். தொடர்ல கயலோட சகோதரனா முக்கியமான இந்த கதாபாத்திரத்துல நடிச்சவர் தான் நடிகர் ஐயப்பன். சில மாதங்களுக்கு முன்னாடி தொடர்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த இடத்துக்கே போயிட்டு ஐயப்பனோட மனைவி பிருந்தியா பிரச்சனை செஞ்சு அது மீடியாவில் வந்ததையெல்லாம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். எந்த நேரமும் போதையிலேயே இருக்கிற ஐயப்பன் தன்னை அடிச்சு துன்புறுத்துறதா சொல்லி பிருந்தியா ஐயப்பன் மேல போலீஸ்ல புகாரும் கொடுத்திருந்தாங்க. தவிர இந்த சீரியல்ல அவர் கமிட் ஆன பிறகுதான் தன்னோட வாழ்க்கையில பிரச்சனை தொடங்குச்சு அப்படின்னும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தற்பொழுது அவரோட கேரக்டரை தொடர்ல பார்க்கவே முடியல. அவர் எங்கேயோ வெளியூர் போயிருக்கிற மாதிரி காட்டிட்டு வராங்க. இவருக்கு பதில் இவர் அப்படின்னு வேற நடிகரும் கமிட் ஆக மாதிரி தெரியல. எனவே அவர் சீரியல்ல இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியாத நிலையில கயல் தொடர் சம்பந்தப்பட்ட சிலர்கிட்ட பேசியிருந்தாங்க. சன் டிவியை பொறுத்த வரைக்கும் சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகர் இல்லனா நடிகை தனிப்பட்ட காரணங்களுக்காக சர்ச்சைகள்ல அடிபட்டாலோ இல்ல பிரச்சனைகள்ல சிக்கினாலோ சிக்கலை தீர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். ஐயப்பன் விவகாரத்திலையும் அதுதான் நடந்தது. ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கே வந்து அவரோட மனைவி பிரச்சனையில ஈடுபட்டதை சேனலும் தயாரிப்பாளர்களும் ரசிக்கல. நல்லா போயிட்டு இருந்த சீரியல்ல ரேட்டிங்கும் பாதிக்கப்படலாம் அப்படின்னு நினைச்சுதான் பிரச்சனையை முடிச்சுட்டு வர சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவரு இப்போ சீரியல்ல இருக்காரா இல்லையான்னு கேட்டா வடிவேலு ஜோக் மாதிரி தான், இருக்காரு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவர் சீரியல்ல இருந்து வெளியேற்றப்படவும் இல்ல, அதே நேரம் அவருடைய கேரக்டர் சீரியல்ல வரவும் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயப்பனோட நட்பு வட்டாரத்துல சிலர்கிட்ட பேசின பொழுது சமாதானமான முயற்சிகள் தொடர்ந்து நடந்த பொழுதும் 2 பேருடைய இடையிலான பிரச்சனையில சுமூகமா தெரியல. அதனால விரைவில் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.